பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். இந்த மந்திரத்தை கூட சொல்ல மனசு வரல. ஏன் அப்படின்னா, மனசு உடைந்து போய் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். உலகத்தையே காக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உள்ளது யார் கையில் அப்படின்னா, சிறுவருக்கு கையில் தான். அதாவது நம்ம முதியர்கள் எந்த மரணத்தை நமக்கு குறித்து வச்சு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த நேரம் என்ன ஆகுங்கிறது தெரியாது. ஒரு நொடி பொழுது இறைவன் திருப்பி கொடுக்குறதும் அவனுடைய செயல்னால தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும். சும்மா ரூம்புக்குள்ளேயே அடைப்பட்டு ஏசிக்குள்ளே தூங்குறவங்களுக்கு கூட பூதனாக அங்கே அவரை தீண்டி இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொசக்கி தர ரொம்ப ஏசி காடுகள் எதுவுமே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே கூட நாகங்கள் தீண்டக்கூடிய விஷயங்களை நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நாகத்தையும் பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லப்போனால் இப்போ வடபழனி எடுத்துக்கிறோங்க, அதை போரூர் எடுத்துக்கிறோங்க. போரூர்லாம் ஒரு காலகட்டத்தில் பெரிய காடுகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு தோட்டம் வைக்க கூட எதுவுமே கிடையாது. எல்லாமே அடுக்குமாடிகளாக ஆகிருச்சு. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பிளாட்டுங்கிற பேரில் எந்த ஒரு கதவு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் இன்னொரு வீட்டுக்கு தெரியாது. ஒரு வீட்டில் கொலை நடந்தால் கூட அந்த வீட்டில் உள்ள துர்நாற்றத்தை வச்சு தான் மற்றவங்க அந்த வீட்டுக்கு போலீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி அந்த வீட்டை உடச்சி அந்த வீட்டுக்குள்ளே என்ன அசம்பாவம் நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம நாடு முற்றிலும் 70% மாறிக்கொண்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சிறு குழந்தைகளுடைய கையில் தான் நம்ம நாடு அப்படிங்கும்போது, அந்த சிறு குழந்தைகள் என்னென்னா அந்த பருவம் அப்படிங்கிறது, அந்த 12 வயது இப்போ கோழிக்கறி அது சாப்பாட்டு முறைகள், அதே மாதிரி இந்த நொறுக்கு தீவனம், இதுகளனாலேயும் அந்த குழந்தைகளுடைய எண்ண ஆற்றல்களும் மாறுபடுகிறது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுங்கிற ஒரு கையில் ஆக கெட்டு போகிறதுக்கு 90% பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ தாய் தகப்பனே பிள்ளைகளுக்கு ஒரு தொல்லையாக தெரியுது. எப்படா ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் ஒரு பெரிய தொல்லையாக தெரியுறாங்க. அதனால் இந்த பிள்ளைய என்ன பண்ணுதுங்க, ஸ்கூலை மட்டை அடிச்சுட்டு என்னுடைய ஆசிரமத்தில் ஆண் பெண்ணும் அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த அந்த காட்டுக்குள்ளே பனைமரத்துக்குள்ளே இந்த 2 குழந்தைகளும் ஓப்பனாக அந்த இதில் 2 குழந்தைங்க அந்யோன்யமாக இருக்கிறத நான் பார்த்தேன். சிறு குழந்தைங்க 2க்குமே. ஆனால் ஒரு ஜோடி அப்படிங்கிறது கிடையாது, நிறையா பிள்ளைங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் பேக்கெல்லாம் அங்கேயே பிதைச்சி போட்டுட்டு சாயந்தரம் வரையும் விளாண்டுட்டு சாயந்தரம் இது வீட்டுக்கு போகுது. இது ராமேஸ்வரத்தில் மாத்திரம் இல்லை, இதுலேயும் மேலூர், அதுக்கப்புறம் சென்னையில் நிறையா கவர்மெண்ட்டு சார்ந்த குழந்தைகள். அது அவங்க என்ன பண்ணுவாங்க, டீச்சர் ஸ்கூல் பேரண்ட்ஸுங்க இப்போல்லாம் பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டீச்சர்ஸுக்கு கூப்பிட்றாங்க, பேரண்ட்ஸுக்கு கிட்ட இது பண்ணுறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது மாதிரி அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் டீச்சர்களையே எதிரியாகவே குழந்தைகள் கொள்ளுதுங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்காகவும் முக்கால்வாசி இந்த பதிவு. அதனால் இந்த ஒரு குழந்தைகளையே இந்த டீனேஜ் பருவத்தில் நல்லா சொல்கிறத கேளுங்க. அந்த குழந்தைகளுக்கு 3 விதமானது தான் பாதிக்கப்படும். ஒன்று ஆசை, இன்னொன்று உணர்ச்சி, இன்னொன்று அறிவு. இந்த 3மே அறிவும் மங்கி போயிடும். இப்போ ஆசைகள்ங்கிறது மாயையில் இந்த குழந்தை பருவத்திலே சிக்கிடுதுங்க, உணர்ச்சிக்கு அடிப்பணியுதுங்க. இந்த 3ஐயும் ஒரு ஞானி மாதிரி, மகான் மாதிரி, ரிஷி மாதிரி கட்டுக்குள் கொண்டு வந்துட்டால் அந்த குழந்தைகள் பெரிய வெற்றிக்கு அடையும். அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் கேர்ள்ஸ் மாத்திரம்தான் இருக்குதுன்னு ஸ்கூலில் போய் சேர்க்குறோம். ஆனால் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் பிள்ளைகள் வெளியே வந்ததுக்கப்புறம், அதாவது ஒரு இனிப்பை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கும்போது தான் அங்கே எங்கேயோ இருக்கிற எறும்புகள்லாம் சேருது. அந்த மாதிரி கேர்ள்ஸு நம்ம தனியாக படிக்குதுங்க குழந்தைய, பெண்கள் பள்ளி அப்படி நம்ம சேர்க்குறோம். அங்கே தான் பல எறும்புகள் மாதிரி பல ஆண் குழந்தைங்க, அதாவது அந்த ஆண் குழந்தைகளும் சிறு வயதிலே சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா, அதாவது எதிர்காலத்தை கவனிக்காமல் தன்னுடைய தாய் வீடு என்ன அப்படிங்கிறது இல்லாமல், தகப்பன் வீடு என்ன அப்படிங்கிறது இல்லாமல், சொந்த பந்தங்கள் என்னென்னுங்க, சொந்த பந்தங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லை, சொந்த பந்தங்களை ஒரு எதிரியாக நினைக்கிறது. அந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு லட்சியம் இல்லாமல் அலட்சியமாக இவங்க காதல்ங்கிற ஒரு பெரிய பாதாளத்தில் போய் விழுகிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணவங்களே ஒரு சிலர் பக்கத்து வீட்டுக்காரனை லவ் பண்ணுறாங்க, புருஷனுடைய தம்பியை லவ் பண்ணுறாங்க,
அதே மாதிரி கணவர் வெளிநாடு போயிட்டு அவங்க வந்து வெளி உலகத்துக்கு இப்போ கடை கடைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒருத்தவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க ஏதோ உதவி செய்கிறாங்க ஆரம்ப கட்டத்திலன்னா அதில் காதல் வலையில் சிக்கி இவங்களும் காசுகளை கொடுத்து ஏமாந்து என்கிட்ட எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்க வராங்க. இப்போ வாழ்க்கை பருவத்துக்குள்ளே போனவங்க வாழ்க்கையிலேயே முழுமையாக அடைஞ்சவங்கனாலேயே இப்போ வந்து வாழ்க்கையை வந்து நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனம் உடைஞ்சிடுறாங்க, காதல் தோல்வி ஏற்பட்டுருது, கணவனுடைய தோல்வி ஏற்பட்டுருது, மனைவியோடைய தோல்வி ஏற்பட்டுருது, பிள்ளைகளுடைய தோல்வி ஏற்பட்டுருது. இதில் சமுதாயத்தில் அவங்க வெற்றி பெறுறதுக்கு சாப்பிட்றதுக்கும் வாடகைக்கும் வீடு சொந்தமாக வாங்குறதுக்கும் அந்த போராட்டங்களில் வந்து செயல்பட்டே அவங்க வாழ்க்கையை முற்றிலுமே மூழ்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முதியவர்கள் ஆன பிறகு இந்த கரடுமுரடான பாதையில் நடந்து வளர்ந்து வந்த பிள்ளைகள் அவங்கள ஒரு பெரிய கத்தியை கொண்டு கழுத்தை சீவக்கூடிய நிலைமைக்கு துன்பத்தை தர்றாங்க. தயவு செய்து மாணவ பருவ குழந்தைகளே, இந்த 3 விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வந்து முற்றிலும் இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசைகளுக்கு ஒரு காலம் வேண்டும், உணர்ச்சிகளை தெரிவுபடுத்துறதுக்கும் ஒரு காலங்கள் இருக்குது, ஒரு பருவம் இருக்குது. உங்கள் அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய இந்த டயத்தில் உங்கள் அறிவு மங்கக்கூடிய இந்த 2 செயல்கள் ஆசைக்கும் உணர்ச்சிக்கும் அடிப்பணிஞ்சு போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பாதாள உலகத்தில் கொண்டு போய் தள்ளுறீங்க. தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு பருவம் வரும். உங்களுக்குள்ளே உங்கள் காதல்களை நாங்கள் எந்த விதத்துலேயும் வெறுக்க விரும்பலை. அதே மாதிரி பெற்றோர்களும் வெறுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஆதாயமாக ஆயுதத்தை கையில் எடுத்துகிட்டு வர்றீங்க நீங்கள். அதனால் உங்களை கண்டிக்கவோ இது பண்ணவோ பெற்றவங்க பேச்சையே கேட்குறதில்ல. மாதா பிதா குரு அவங்கள காலில் போட்டு மிதிக்கிறீங்க ஒரு சில மாணவர்கள். ஆனால் இந்த இதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்கன்னா ஒரு பெண் பிள்ளைகளே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மாணவர்கள் வந்து ரவுடியெல்லாம் ஆயிடுவாங்க. கொலைக்காரவங்களும் கொள்ளைக்காரவங்களும் அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறவங்களும் ரவுடிஸுகளாகவே கேங்காட்டம் ஆகிடுவாங்க. ஆனால் அதே பெண் பிள்ளைகள் வந்து சீக்கிரமாகவே கருவுற்று அவங்க அந்த குழந்தைய பெற்று வளர்க்க முடியாமல், வீடு இல்லாமல், தாயோடைய உதவி இல்லாமல், தகப்பனுடைய உதவி இல்லாமல், படிப்பில் ஞானம் குரு அறிவுடைய இல்லாமல் அறிவை மங்க வச்சு நீங்கள் ரோட்டில் வந்து நிற்கிறது உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறது. இதில் வந்து அதிகமாக பெண்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்பு உண்டாகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பையன் இல்லை இன்னொரு பையன் போனாலும் அந்த பெண்கள் வந்து சிறு வயதிலேயே அவங்களை அறியாமையே தாசிங்கக்கூடிய ஒரு பட்டத்தை கல்வி பட்டத்தில் பெற்று பெரிய ஞானிகள் அறிஞர்கள் ஞானிகளாகவும் மகான்களாகவும் ரிஷிகளுக்கு சமமாக ஆசான குருக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கலெக்டராகவோ ஜட்ஜஸாக ஒரு டீச்சர்ஸாக பெரிய 4 பேருக்கு வழிகாட்டி கொடுக்க மேதைகளாக ஏன் நாட்டாளக்கூடிய பிள்ளைகளும் கூட இந்த மாணவ பருவத்தில் இருக்கீங்க. ஆனால் அவ்வளோ பேரும் உங்கள் தலையில் வந்து மண்ணை வாரி கொட்டுறீங்களே. கேளுங்க, ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க இருக்கீங்க. அதாவது ஒரு கிளாஸில் வந்து 70 பிள்ளைங்க 60 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க கூட இருக்குது ஒரு கிளாஸில். அப்போ அதில் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸுன்னு இப்படி பிரிச்சிருக்கு. அப்போ எத்தனை பிள்ளைங்க இருப்பீங்க. அத்தனை பிள்ளைகளில் குறைஞ்சது 4 மாணவர்கள் தான் நீங்கள் வந்து கலெக்டராகவோ ஒரு ஜட்ஜஸாகவோ. மற்றவங்க எல்லாருமே உதிரி பூக்கள் மாதிரி பூக்கள் பூத்திருக்கு. அது ஒரு சில பூக்கள் தான் வந்து இறைவனுடைய பாதத்துக்கு போகுது. மற்றதெல்லாம் மனிதனுடைய அந்த உதிர்ந்து கீழே மனிதனுடைய பாதத்தில் மிதிப்பட்டும் சாக்கடையிலையும் மலங்களையிலையும் பூக்கள் உதிர்கிறது. அது மாதிரி என் செல்வ குழந்தைகள் நீங்கள் வந்து போயிடக்கூடாதுங்கிற மன வருத்தத்தில் நான் இதை பதிவிடுறேன். உங்கள் உணர்ச்சிக்கும் உங்கள் ஆசைக்கும் நீங்கள் வந்து முழு கவனத்தை செலுத்தாதீங்க. தயவுசெய்து உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிற தெய்வீக ஆற்றலை படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. உங்களை படிக்க வைக்க இப்போ எத்தனையோ பேரை முன்னு வர்றாங்க. ஏன் நானே நிறையா பேரை படிக்க வச்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி எத்தனையோ பேர் படிக்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் வாங்க, நல்ல மார்க் எடுங்க. யாருடைய உதவியும் கூட தேவையில்லை. சிறு வயதிலேயே யார்கிட்டையும் கையேந்தணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் உங்கள் படிப்பை இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் படிங்க. மற்ற நேரம் விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸில் கவனத்தை செலுத்துங்க. மொபைலில் கவனத்தை செலுத்தாதீங்க. டிவியில் கவனத்தை செலுத்தாதீங்க. பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் டிவியே வச்சுக்காதீங்க தயவு செய்து. அதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு நேராக வந்து மொபைல்களை கையில் எடுக்காதீங்க பெற்றோர்கள். ஏன்னா பிள்ளைகளுக்கு நேராக ஏதோ உங்களால் முடிஞ்ச சில புக்குகளை எடுத்து கையில் எடுங்க. அதனால் பிள்ளைகள் மாறுறதுக்கும் பெற்ற தாய் தகப்பன் குரு இவங்க தான் வந்து ரோல் மாடலை. ஆனால் இப்போ வந்து இவங்களுடைய வழியில் நடக்கிறதில்ல, சமுதாயத்தின் வழியில் தான் பிள்ளைகள் கெட்டு சீரழியுது. மாறுங்க. இல்லைன்னா மாறலை அப்படின்னா நம்ம நாடு வீடு மொத்தத்தில் எல்லாமே
பயங்கரமான சாக்கடையில் பாதாளத்துக்குள்ளே போகுதுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களை கைகுப்பி கேட்குறேன், இதை பார்க்குறவங்க கொஞ்சம் மாறுங்க. எனக்கு தொண்டை அடிக்குது. அதாவது ஆன்மாக்களை பற்றி பேசும்போதோ, நான் ஒருத்தவங்களுக்கு தலையெழுத்த சொல்லும்போது கூட எனக்கு வலிக்கலை. ஆனால் இதுகளை பார்க்கும்போதோ இதை கேட்கும்போது எனக்கு மனது வலிக்குது. ரொம்ப வேதனைக்குள்ளாகிறேன். சிறு பிள்ளைன்னு கூட பார்க்காம எல்லாருக்கும் கைகுப்பி நான் வேண்டி கேட்கிறேன். கொஞ்சம் மாறுங்க. உங்களை நீங்களே கணக்கிட்டு பாருங்க. உங்களை நீங்களே திராசில் போட்டு நீங்கள் யாருங்கிறத உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு மாற்றம் வரும். நீங்கள் செய்யக்கூடிய தப்புகளை நீங்கள் உணருங்க. தயவு செய்து உங்கள் சோம்பேறித்தனங்களை மூட்டை கட்டி வைங்க. உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.